ஹாய் வியூவர்ஸ், நான் இன்றைக்கி வந்து காயத்ரி மந்திரத்தை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ காயத்ரி மந்திரம் தான் வந்து வேதங்களுக்கே தாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எந்த மந்திரத்தை சொன்னாலும் அதுக்கு முன்னாடி காயத்ரி மந்திரத்தை சொல்லிவிட்டு சொன்னால் அதுக்கு பவர் அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ காயத்ரி மந்திரம்னு பார்த்திங்கன்னா அதை வந்து 1008 தடவை சொல்கிறாங்க. அப்படி இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரு 108 தடவை சொன்னாவே அதுக்கு பவர் அதிகம். ஒரு 108 தடவை நம்மளால் சொல்ல முடியலன்னா கூட நம்ம வந்து ஒரு 57 தடவை, 51 தடவை, இல்லை 27 தடவை, இல்லை 21 தடவை, 11 தடவை, இல்லை ஒரு 9 டைம்ஸ், இல்லை 5 டைம்ஸ், இல்லை ஒரு 3 டைம்ஸ் கூட சொல்லலாம். பட் ஒரு 3 தடவை கூட சொல்ல முடியல, அதுக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க அட்லீஸ்ட்டு ஒரு தடவையாச்சும் கூட நீங்கள் சொல்லலாம். தினமும் இதை ஒரு தடவை சொன்னீங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஸோ இப்போது காயத்ரி மந்திரம்னா என்ன அப்படின்னா, அது வந்து பீஜ மந்திரம்னு சொல்கிறாங்க, இல்லை மூல மந்திரம்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு கிரகத்துக்குமே 9 கிரகம் இருக்குது. ஒவ்வொரு கிரகத்துக்குமே அதோட மந்திரங்கள் இருக்குது. அண்டு 27 நட்சத்திரத்துக்குமே ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதுக்குரிய ஒரு மந்திரம் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் நமக்கு எல்லா கடவுளுக்குமே அவங்களுக்குரிய ஒரு மந்திரம் அப்படின்றது இருக்கும். ஸோ நீங்கள் எந்த மந்திரங்கள் சொன்னாலும் நிறைய பாடல்கள் இருக்கும், நிறைய ஸ்கிரிப்சர்ஸ் இருக்கும். நீங்கள் எத்தனை பாடல்கள் எதை சொன்னாலுமே பட் இந்த காயத்ரி மந்திரத்துக்கு உரிய பவர் வந்து அது வந்து தனி பவர் தான். அதை சொன்னால் மட்டும்தான் அந்த பவர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ தான் அந்த கிரகமோ அந்த நட்சத்திரமோ இல்லை அந்த கடவுளை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து காயத்ரி மந்திரத்தோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிள்ளையாரோட காயத்ரி மந்திரத்தை சொல்கிறேன். ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஸோ இரண்டாவதாக இப்போது முருகரோட காயத்ரி மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் தத் புருஷாய வித்மஹே மகாசேனாய தீமஹி தன்னோ ஷண்முக பிரச்சோதயாத். இப்போ மூன்றாவதாக உங்களுக்கு சிவனோட மூல மந்திரத்தை சொல்கிறேன். ஓம் தத் புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். நாலாவதாக ஆஞ்சநேயருக்கான மூல மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் ஆஞ்சநேயாய வித்மஹே வாயுபுத்ராய தீமஹி தன்னோ ஹனுமான் பிரச்சோதயாத். இப்போது ஐந்தாவதாக நான் வந்து மகாலட்சுமியோட மூல மந்திரத்தை சொல்கிறேன். ஓம் மகாலட்சுமி ச வித்மஹே விஷ்ணு பத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு இப்போது 5 கடவுளோட மூல மந்திரத்தை சொல்லியிருக்கேன். அடுத்து வர வீடியோஸில் உங்களுக்கு இன்னும் நிறைய காயத்ரி மந்திரங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்புறம் இந்த மந்திரத்தோட லிரிக்ஸை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மந்திரத்தை வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பார்த்து படிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.